எரும மாடு இறங்கலாம், தண்ணி தான் இறங்க மாட்டோம்னா நீரர் அன்னைக்கும் அலையக்கூடாதா? ஆமாம் தான் சார். நல்ல முடிவு வைப்பாங்கண்ணா. அப்போ அது என்ன ஊர் போகிற, என்ன இடம் போகிறது அது? அதனால அவ்வளோ பண்ண மாட்டாங்களா? எவ்வளோ ஃபோர்ஸாக போகுது பாருங்க. ஐயோ, சிக்கனா சேதாரம் தான் போல. சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். அந்த போகுது பார்த்தீங்களா, அது அங்கேருந்து தான் வருது. எவ்வளோ தண்ணி கால். சத்தியமாக பால்பாறை வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, உங்கள் வீட்டு புது ஆளுக்குன்னா யாருக்கு? தளபதிக்கா? ஏ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர் ஆர்டிஸ்ட். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வால்பாறையில் வந்து டே 2ங்க. நேற்று வந்திருப்போம், வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:03 ஆகுதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மழை விட்டு விட்டு தாங்க வருது. மழை பார்த்தீங்கன்னா பெய்யுது விடுது, பெய்யுது விடுது. ஒரு 10 நிமிஷம் பெஞ்சிட்டு ஃபுல்லாக நின்றுடுது. ஸோ மறுபடியும் பெய்யுது. இப்போ ஒரு மாதிரி கிளைமேட் ஒரு மாதிரி ஓப்பனாக இருக்குது, சூப்பராகவே. ஸோ அப்படியே வெளில போகலான்னு கிளம்பியிருக்கோம். இன்றைக்கி எங்கே போகிறோன்னா அது அப்படியே நான் உங்களுக்கு கோப்ரோ வீடியோ சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டுட்டு, யாரும் நைட்டுமே நாங்கள் சாப்பிடல, மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு, பக்கத்தில் போக முடியல எங்கேயும். ஸோ போய் சாப்பிட்டுட்டு அப்படியே போகலாம் வாங்க. இது நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. மறக்காமல் ஒரு லைக் போட்டு வீடியோ பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் பேர், நிறைய பேருக்கு ரீச் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை தான். ஸோ உங்கள் சப்போர்ட்டை அதிகமாக கொடுத்துட்டே இருங்க. நான் அதிகமாக ரைட் பண்ணலான்னு ஆசை இருக்குது எனக்கு. ஸோ உங்கள் சப்போர்ட்டை பொறுத்து தான் நான் ரைட் பண்ணுறதை பொறுத்து. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, வாங்க போகலாம். ஹாய், இந்த வியூ கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பைக்கில் போகும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வியூ. ஸோ என்னென்னா லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க வியூ மட்டும். ஏன்னா போன வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, வியூ கண்டிப்பாக நல்லா இருந்திருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாற்றி வச்சுருந்தேன், அது தப்பாக இருந்துச்சு, வியூவே நல்லா இல்லை. ஸோ இப்போ வந்து பழையபடி ரெடி பண்ணிட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து நைட்டு ஃபுல்லாக மழைங்க. அதனால் வண்டி மட்டும் நாங்கள் வெளில விட்டு இருந்தால் கொஞ்சம் ரன் பண்ணிட்டுருக்காங்க. இந்த வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை, இன்னும் பேட்டரி எல்லாம் டைம் ஆகிடுச்சு. நாங்கள் மேலே விட்டதுனால நல்லா ஆகிடுச்சு. மழை பார்த்திங்கன்னா லைட்டாக தூரிட்டு இருக்குதுங்க. ஸோ இன்றைக்கி எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு நாள் தான் வால்பாறை. இப்போ நைட்டு வந்துட்டு மார்னிங் வந்து நம்ம மதுரைப்படி போகிறோம். ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு 3 இது பார்த்துருக்கேன். கூழாங்கல் ரிவரு, அப்புறம் நல்ல முடி வியூ பாயிண்ட் ஒன்று, அதை மெயின் கட்டணம் தெரில. இந்த ஒரு பாலாஜி டெம்பிள் இருக்குது, அதை பார்த்துட்டு அப்படியே லோக்கலில் வில்லேஜ் போகலாம் அப்படின்னு இருக்காங்க. தான் ஃபுல்ல பிளான். ஃபஸ்ட்டு போய் நாங்கள் சாப்பிடணும். கோபுரம் நேற்று சம்பவங்க, சத்தியமாக சொல்கிறேன், வேறு மாதிரி. இது நீங்கள் இடையில கொஞ்சம் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, தண்ணியெல்லாம் உள்ளே போய் வாய்ஸே கேட்கல கிளியராக, அந்தளவுக்கு போயிடுச்சு. அந்த மைக்கோட ஒயரை வந்து தொழில் இடம் ஒன்று இருக்கும் மீடியா மாலில், அது உள்ளே தண்ணியாக ஊற்றுது. எடுத்து பார்த்தா இந்த வேலை எதுவும் ஆகலை. 2.5 கிலோமீட்டர் கரெக்டாக. ஆனால் இங்கே ஒரே ஒரு ப்ளஸ் தாங்க, மழை பெஞ்சாலும் குளிர் ரொம்ப இல்லை, ஒரு நார்மல் குளிர் தான். நம்ம ஊருக்குள்ளெல்லாம் மழை பெஞ்சால் எப்படி ஒரு மாதிரி குளிர் இருக்கும், அந்த குளிர் தான். ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. இங்கே நம்ம ஊருக்குள்ள உள்ள நார்மல் மழை டைமில் எப்படி நம்ம வேலை பார்ப்போமோ அது மாதிரி தான் எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. ஓ, பஸ் ஸ்டாண்டா? ஓகே, அதான் ஒரு காலேஜ் பார்த்தேன், காலேஜ் பொண்ணுங்க எல்லோரும் போயிட்டு இருந்தாங்க. இங்கே காலேஜ் போகிறது என்னடான்னு கேட்டால் காஸ்டியூம்லாம் அப்படி போட்டு நல்லா இருந்துச்சு. டூரிஸ்ட் அதிகமாக இல்லைங்க, ஏன்னா வீக் டேஸில் வந்திருக்கோமா, டூரிஸ்ட் கம்மி தான். ரூம் எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்குது, அமௌண்ட்டு பேமெண்ட் எல்லாமும் கம்மியாக தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் வீக் டேஸில் வர மாதிரி பாருங்கள், கூட்டம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா இதே ரொம்ப சின்னது தான் ஏரியாவே. ஸோ இந்த டைமில் கூட்டத்தோடு வந்தீங்கன்னா கஷ்டம். க்ளவுஸ் போடாமல் வண்டியை ஓட்டுறதான் ஒரு மாதிரி இருக்குது எனக்கு கை. என்ன பண்ணுறது, இல்லை க்ளவுஸ் ஈரமாக இருக்குது. சின்ன கலர் செம்மடி. ஆனால் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போல இருக்குது, இந்த ஹில்ஸுக்கும் கொடைக்கானல் ஊட்டி ஹில்ஸும் சேர்த்து. அக்கடாவுரியடா, இந்த வியூ வேறு எப்படி தெரியும் தெரில, நல்லா தெரியும் நம்புகிறேன். இது ஃபுல்லாக மறைக்குதுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, வேறு வழி இல்லை. ப்ரோ ஒரு பின்னாடி வராப்பில் மனுஷன், அவர் ஃப்ளாட் ஆனார் தான், எந்திரிக்கவே இல்லை நைட்டு ஃபுல்லாக. ஒரு நைட்டு ஃபுல்லாக அவரும் தூங்காமல் வந்துருக்காரு போல இருக்குது. ஸோ எந்திரிக்கவே முடியல வரையும். செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த ரோட்டில் தான் நம்ம போக போகிறோம். ஸோ
காலைல ஒரு 8 மணி போல் எழுப்பி விட்டேன், மனுஷன் எழுந்துட்டாப்புல. எழுந்து குளிச்சு கிளம்பிட்டு வந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:40 ஆகுதுங்க. இங்கே வந்து லேட்டாக தான் ஓப்பனே பண்ணுறாங்க எல்லாத்தையும். ஓப்பா, வால்பாறை வரதே இது மாதிரி ரோட்டில் வந்து ரைட் பண்ணதாங்க. இதை மாதிரி ரோட்டில் ரைட் பண்ணாலே போதும், மற்ற எந்த பிளேஸுக்கும் நம்ம போக தேவையில்ல. இப்போ இந்த கூழாங்கல் ரிவரே அப்படியே போயிட்டு போகிற வழி பார்த்தீங்களா, வியூ சூப்பராக இருக்கணுதுக்கு அதான் அதில் வரதே. பட் ரோடு இங்கே நல்லா இல்லை, இங்கே போக நல்லா இருக்குது. என்னது சின்ன கல்லார் நீராவினை முடி நல் புடின்னு பூஞ்சோலை ஏதோ பேர் போட்டிருக்கு. அப்பா தரமான ஸ்பாட்டுங்க இது, செம்மையாக இருக்கே. ப்ரோ வர பின்னாடி வராப்புல, எங்கேயாவது நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புவோம். நம்ம ஊருக்காரங்க லுங்கி தாங்க ஃபேமஸ்ஸு, லுங்கி தான். ஆக்சுவலாக இதில் வந்து ஸ்க்ரீன் பட்டன் வந்து அழுத்த முடியாதுங்க, அது ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. அது ஓகே, அப்படி கொடுத்தாலும் வாட்டர் ப்ரூஃப் பண்ண முடியாது தான். சொல்ல என்ன பண்ணேன், மேலேருந்து இழுத்து ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணுறது. இப்போ தான் செட்டிங்ஸை காலைல உட்காந்து சாப்பிடும்போது பண்ணேங்க. நம்ம சாரோட லுக்கு பார்க்குறீங்களா? ஸோ திஸ் இஸ் த லுக்கு. இது பெருசாக தெரில, சேரும் அதிகமாக இல்லைங்க, ஏன்னா மழை பெஞ்சிட்டே இருந்துச்சா. நைட்டு மழையில் நிற்காமல் வச்சது மட்டும் ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக போயிடுச்சு. இல்லைனா கண்டிப்பாக வண்டி நமக்கு காலைல கண்டமாக இருக்கும் போல இருக்குது, அந்தளவுக்கு கூலிங் இருக்குது இங்கே மழை பெஞ்சா. கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து அந்த ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கேன் பார்க்குறதுக்கு. ரோடு வேற மாதிரி இருக்குது. நீங்கள் இப்போ இந்த பேக் வியூவில் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 பக்கமும் ஃபுல்லாக டீ எஸ்டேட்டுங்க. இங்கே பாருங்கள் பஸ் ஸ்டாண்டு, அப்போ உள்ள பஸ் ஸ்டாண்டு செம்மையாக இருக்கா. ஒரு மாதிரி 2 பக்கமும் பச்சை பச்சையாக இருக்குது, செம்மையாக இருக்குது ரோடு. ட்ரோனை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அந்த டைம்லலாம். ட்ரோனை பறக்க விட்டால் அது மட்டும் போயிட்டுருக்கோம். ட்ரோன் மட்டும் இருந்துச்சு அப்படியே நான் மட்டும் என்னை ஃபாலோ பண்ண வச்சு நான் மட்டும் வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டுருப்பேங்க. இந்த ரோடை பாருங்கள். இன்னொரு 500 மீட்டரில் நமக்கு வந்துடும் கூழாங்கல் ரிவரு. ஸோ அந்த ரோடை பாருங்கள், ஓப்பனாக இருக்குது, கூட்டமே இல்லை, ஃப்ரீயாக இருக்குது, அப்படியே போயிட்டுருக்கோம். ஓகே, ரிவர் வந்துட்டு பஸ் ஸ்டாண்டு தான் சூப்பராக இருக்குது. அங்கே பாருங்க காய்ஸ், தண்ணி வேற லெவலில் போகுது. ஏன் இது எருமை மாடுங்க. எருமை மாடு பைசா. நானும் அப்படிதான் நினைச்சேன் மேலே பார்த்துட்டு, அப்புறம் பார்த்தது எருமை இது காளை மாடு. செம்மையாக இருக்குது பிளேஸு. ஓ வாவ், இங்கே பாருங்கப்பா, என்ன இவ்வளோ தண்ணி போகுது பா, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது பார்த்தீங்களா தண்ணி. மழை பெஞ்சாலே இப்படி தான் இருக்கும் போல இருக்குதுங்க. அங்கே பாருங்களா, இதெல்லாம் நம்ம ஊரில் போகிற தண்ணியை பார்த்துட்டு இங்கே பார்க்குறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. வேணாம் கப்பிள்ஸ் வர நிற்கிறாங்க, வேணாம் அவங்களே காமிச்சிக்கிட்டு. நிப்பான்னு பார்த்தேன், போயிட்டான். ஃபோட்டோ எடுக்க சொல்லலான்னு பார்த்தேன், அவர்கிட்ட கேட்டு பார்க்குறோம். எடுப்பாரு தான். இல்லை அவரு நம்மளை எடுத்துக்கலாமான்னு கேட்டு நினச்சிட்டாரு அவரு. இல்லை எடுக்கக்கூடாதா தெரியல. क्या फोटो कौन फोटो करो, आप लोग फोटो ले लो। नहीं हमारा साथ क्या मैं वीडियो स्टार्ट करता हूँ, ये फोटो। अच्छा फोटो खींचना है, मुझे खींचना है, चल। हाँ ओके, थैंक यू ब्रो. ஸோ காய்ஸ், இவ்வளோ நேரம் ரெக்கார்ட் ஆகியிருந்திருக்கு, அதை நான் பார்க்கவே இல்லை. ஸோ இப்போ தாங்க இல்லை ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறோம். இப்போ எங்கே நல்லமுடி வியூ பாயிண்ட்டை பார்க்க தாங்க இப்போ கிளம்பிட்டு இருக்கோம். நமக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 13 கிலோமீட்டர் போட்டிருக்குதுங்க நல்லமுடி வியூ பாயிண்ட்டு. ஸோ அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு ஓகேவான்னு பார்த்தா கூட பரவாயில்ல. இந்த மாதிரி இடத்துல ரோடுக்கு இது ட்ரைவ் பண்ணுறது சூப்பராக இருக்குது. ரோடு எம்டியாக இருக்குது, 2 பக்கமும் ஃபாரஸ்ட்டு.
பக்கத்தில் ஏதாவது அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ண முடியுமா? காய்ஸ் ஆக்சுவலாக நாங்கள் யானை பார்த்தோங்க. ஆனால் என்ன ஒரு சொல்லுங்க, இன்னைக்கு போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஓரளவுக்கு தான் அதனால் செம்ம மழை, ரோடு ஃபுல்லாக செம்ம ஃபாகாக இருந்துச்சு. அந்த டைமில் வந்து என்னோடய எல்லா மெமரியோட ஃபுல் ஆகிடுச்சுங்க. அந்த அளவுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் யானை பார்த்தோம். அந்த இது ஃபாகில் அப்படியே கிராஸ் பண்ணி போணுச்சு. ரெக்கார்டு பண்ண கையில் ஒன்றுமே இல்லைங்க. ஃபோன்லேருந்து எல்லாமே உள்ளே வச்சு நாங்கள் ஃபுல்லாக சீல் பண்ணிட்டோம் வாட்டர் ப்ரூஃப் மாதிரி. ஏன்னா மழை அவ்வளோ மழை பெஞ்சிருக்கு. ஆனால் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அது வேறு லெவலு. காய்ஸ் இந்த நல்லமுடி வியூ பாயிண்ட் போகிறதுக்கு நான் கூகுள் மேப் போட்டிருந்தேன்னா, கூகுள் மேப் டக்குன்னு இதை மாதிரி எடுத்து ஒரு ஏரியாக்குள்ளே நம்மளை சிரிப்பு விட்டுடுச்சு. பட் ரோடு போகிற மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் அங்கே பள்ளமாக இருக்குது, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. பட் போகிறது நல்லாயிருக்கு. டீ எஸ்டேட்டுக்குள்ளே வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம், நல்லாயிருக்கு. பட் நம்ம டயர்லாம் இதுக்கேற்ற டயர் கிடையாது. ஸோ அதனால் அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு தான் போயிட்டுருக்கேன். நல்ல முடிவு பாயிண்ட்னா அப்படியா? மேப் பார்த்தேன். அப்படியா? அங்கே போய்ட்டு தான் மாறணும். ஓகே, சரி, ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. நான் நினச்சேங்க, கண்டிப்பாக லோக்கலில் கேட்டு தான் போகணும்னு நினச்சேன். அதே மாதிரி இப்போ வந்தோம்ல, அந்த பக்கம் சின்ன கலாருன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்குது, அதை பார்த்துட்டு அப்புறம் அங்கே போயிட்டு அப்புறம் அந்த இதுக்கு போய்க்கலாம். ஸோ காய்ஸ் ஆக்சுவலாக நாங்கள் எங்கே போகிறோன்னே தெரில எங்களுக்குங்க. எங்கே போகிறோம், எப்படி போகிறோம்லாம் தெரியல, ஆனால் போகிறோம். இந்த பக்கம் சிங்கோனா இந்த பெரிய கலரு சின்ன கலர்லாம் அந்த பக்கம் தான் ரூட்டு காமிச்சிது மேப்பில் இல்லை, போர்டு போட்டுருந்துச்சு. அப்படியே போகலாம் வாடான்ட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா இப்போ இந்த இதுக்குள்ளே போனோம், டீ எஸ்டேட்டுக்குள்ளே பூந்து போனோம், அது கூகுள் மேப்பு காமிச்சிது. ஆனால் அங்கே வழி இருக்கான்னு சொல்லிட்டாங்க அந்த அண்ணா. அதுக்கடுக்காக இருக்குது. இது வந்து மூணாரில் ஒன்று இருக்கும் ப்ரோ, அது பேர் வந்து இட்லி தட்டு மலைன்னு எது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இட்லி மலைன்னு சொல்லுவாங்க. அது இப்படி தான் இருக்கும், இட்லியாக அதே மாதிரி தான் இருக்குது இங்கேயும். ரொம்ப ஹைட்டு சூப்பராக இருக்குது. ஸோ காய்ஸ் நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஆசை கண்டிப்பாக இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். ஸோ எங்கடா எப்படிடா போகிறது, இவ்வளோ தூரம் இருக்கடா அப்படிலாம் யோசிக்காதீங்க தயவுசெய்து, ஓகேவா? எனக்கு தோணுதா, நம்மள்ட்ட எந்த பைக் இருந்தாலும் பரவாயில்ல, பைக் எடுத்து கிளம்பி வந்துகிட்டே இருக்கலாம். நான் 150 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் நான் பிரேக் எடுக்கிறேன்னா நீங்கள் 50 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் பிரேக் எடுங்க, இதில் என்ன இருக்க போகுது? ஸோ ஓட்டுறது என்னவோ வண்டி தான், ஓகேவா? அது என்ன வண்டி, எப்படி உள்ள வண்டி, எத்தனை சிசி வண்டிலாம் முக்கியமே கிடையாது, ஓகேங்களா? ஸோ ஏன்னா சில பேர் வந்து எனக்கு கமெண்டில் சொல்கிறதெல்லாம், ப்ரோ வண்டி வேறு, அது மாதிரி வண்டி வாங்கணும் ப்ரோன்றாங்க. ஸோ கைஸ் இதுக்குள்ளே வந்தோம், அலௌடு இல்லைன்ட்டாங்க. அவ்வளோ அலௌடு இல்லையா ப்ரோ? அலௌடு இல்லையா ப்ரோ? தெரில, பஸ்ஸு தான் விட்றாங்க. என்ன இடம்னே தெரில. ஏதோ புலிகள் காப்பகம்னு சொல்லி போட்டுருந்துச்சு, ஃபாரஸ்ட் ரேஞ்சர் இருந்தாங்க. நான் ஃப்ரண்ட்டில் போகும்போது அந்த வீடியோட எடுக்க மறந்துட்டேன், ஆன் பண்ணல கேமராவை, இல்லைனா என்ன இடம்னு தெரிஞ்சிருக்கும் கேமரா பார்த்துருந்தா. சின்ன கல்லார் போகிறது தான். பஸ்ஸுக்கு மட்டும் அலோவ் பண்ணுறாங்க, எங்கே அலோவ் பண்ணல ஏன்னு தெரியல. பஸ்ஸு போகுது ப்ரோ, அது இதே ஆஃப் பண்ணிட்டேன். அப்படியே இது இப்படி நிப்பாடிங்க, வண்டி ஓரமாக நிறுத்துங்க. அக்கா இது என்ன ஊர் போகிற, என்ன இடம் போகிறது? அது சின்ன கிளரா? எங்கெல்லாம் எங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. புரியல. தண்ணி அதிகமா இருக்கனால விட மாட்டாங்க. அப்படியா? தண்ணி அதிகமா இருக்கு ரோட்லையா?
டேமெல்லாம் திறந்து விட்டாங்கல்ல, தண்ணி திறந்துட்டுன்னு வரும். வரும். நீங்க ஆத்துல இறங்குவீங்க, சின்ன கலரு அதனால அலோவ் பண்ண மாட்டாங்களா? டேம்ல இறங்குவீங்கன்னு தான் விட மாட்டாங்க. சின்ன கலர் நீராட்டம் நீராறு போகலையா? போகிறது நீராறு போல விடல. அதான் அதுக்கு அங்கிட்டு போனதா நீராறு இங்கிட்டு போகணும், அதனால விட மாட்டாங்க. சபை கேட்டு பார்த்துட்டு வரேன். கேட்டு பாட்டு வாங்க. நான்லாம் இறங்க மாட்டேனான்னு சொல்லிட்டு வரேன். இறங்க மாட்டோம் அப்படி சொல்லி கேட்டு பார்த்துட்டு வரேன். கேட்டு பாட்டு இன்னும் ஃபுல்லாக வேலை பண்ண மாட்டீங்களா? இறங்கலாம் மாட்டேன், தண்ணி தான் இறங்க மாட்டோம். நான் சும்மா கிடையாது, நீரர் அன்னைக்கு அளவு கிடையாதா? எவ்வளோ பாட்டில்ஸ் ஏன் அளவு பண்ண மாட்டாங்கன்னு தெரில. ஆக்சுவலாக எனக்கு அங்கே போகணுன்ற ஐடியாலாம் இல்லாமல் தான் வந்தேன். பட் இவங்க சொல்கிறதுக்கு அப்புறம் அங்கே போயான்ற இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு எனக்கு. பட் அவங்க அலோவ் பண்ணல, நம்ம என்ன பண்ணுறது? பாலாஜி திருக்கோவில் 10 கிலோமீட்டர் இங்கேருந்து போட்டிருக்கு. என்னோட 3வது டெஸ்டினேஷனே அதான். அதை பார்த்தா வந்துட்டு, ஏன்னா மலைக்குள்ளே இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ பார்த்துட்டு வருவேன்னு பார்த்தேன். பார்த்து வரேன், இருக்கு தான் காட்டுது, அப்படியே போவோம். ஆனால் அதோட கொஞ்சம் ரொம்ப டேஞ்சர் தாங்க. இந்த பாருங்க, சைலெல்லாம் எந்த தடுப்பும் கிடையாது. கரெக்டாக ஓட்டினீங்கன்னா கரெக்டாக வரலாம், இல்லைனா சைடில் கீழே விழுவ வேண்டியது தான். ஆனால் ஒரு மாதிரி இறக்கமாக தான் இறங்குது. அப்படின்னா செகண்ட் கியரை போட்டு அப்படியே விட்டேன். செகண்ட் கியர்லேயே தான் இறங்கிட்டு இருக்கு வண்டி. அடுத்து தேர்ட் கியரை போட்டேன். வண்டி அதாவே இறங்கிது. வாவ், அங்கே பாருங்கள், ஆறு தண்ணி போகுது, சூப்பர், வேற லெவலு. நான் ஆக்சுவலாக அங்கே போனதே அதை மாதிரி இருக்குது, ஒரு டேம் மாதிரி ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதை பார்க்க போகலான்னு நினச்சேன், போக முடியல. பட் ஆனால் இங்கே பாருங்கள், தண்ணி எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்குண்ணே வெளியோ. ஓகே ஓகே, அது இது நம்ம இந்த ஆறுங்க, கூழாங்கல் ஏரி தான். அது இங்கேருந்து தெரியுது கண்ணுக்கு நமக்கு. இது என்ன இடம்னே தெரில, போயிட்டுருக்கோங்க. காஃபி கடையோ டீ கடையோ நினைக்கிறேன். சரி ஓகே போவோம் அப்படின்னு கிளம்பி வந்துட்டேன். போகிறேன். டீ ஃபேக்ட்ரி அவுட்லெட்டு, டீ கிடைக்காது போல், வேஸ்ட்டு. திரும்பவும் இங்கே என்னதுண்ணா அது? அது என்னது? ஏதோ டனல் இருக்குன்னாங்க, இந்த வெள்ளிமலை டனல், இந்த பிரிட்ஜ் மாதிரி ஏதோ இருக்கு. அப்படியா? ஓஹோ ஹோ, வாவ், என்னது இவ்வளோ தண்ணி போகுது, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது காய்ஸ். இங்கே பாருங்க, எவ்வளோ ஃபோர்ஸாக போகுது பாருங்க. ஐயோ சரி, ஐயோ அங்கே பாருங்க, ஃபாஸ்ட் ஸ்பீடு, என்ன ஸ்பீடு, வாவ். வா, இதான் அந்த டனலா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ காய்ஸ், எனக்கு முன்னாடி தண்ணி போகிற ஸ்பீடை மட்டும் பாருங்கள். ஐயோ கஷ்டங்க, இந்த ஸ்பீடெலாம் பார்த்தா பயமாக இருக்குது ரொம்பவே. காய்ஸ், வால்பாறையில் பாருங்கள் தண்ணி எப்படி போயிட்டுருக்குன்னு, ஃபால்ஸில் எவ்வளோ ஸ்பீடுன்னு மட்டும் பாருங்கள். அது ஆமாண்ணா, சிக்கனா சேதாரம் தான் போல. இதுல நீச்சல் தெரிஞ்சா என்ன பண்றது, வேஸ்ட். ஸோ செமையாக இருக்குது டனலு. இந்த இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், வால்பாறை வந்தீங்கன்னா. ஸோ காய்ஸ், வால்பாறை வந்தீங்கன்னா அந்த மறக்காமல் இந்த டனலை பார்த்துருங்க. வெள்ளமலை சுரங்கப்பாதை வெளிமுகப்பு பகுதி நீர்வளத்துறையினவா, எவ்வளோ பெரிய டனலு. நான் கூட டனல்னால் ஏதோ குகைன்னு நினச்சேன். அது குகை இல்லைங்க, தண்ணி ஓரத்துக்கு டனல் கட்டி வச்சுருக்காங்க. ஆறுக்கு 2 பக்கமும் செவுறு எழுப்பி டனல் கட்டியிருக்காங்க. அது அவ்வளோ ஸ்பீடாக போகுது தண்ணி. ஐயோ, சிக்கனா சேதாரம் தான் போல இருக்குது அதில். ஃபோனு எல்லாத்தையும் இங்கேயே வச்சுருக்கேன்.
சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். அந்த போகுது பார்த்தீங்களா, அது அங்கேருந்து தான் வருது. அது அவ்வளோ ஸ்பீடாக போகுது தண்ணி. அப்பா கைஸ், இப்போ தான் ஒரு டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டேன். அது என்ன டீட்டெயில்னா, நம்ம அங்கே சின்ன கல்லாறுன்னு சொல்லிட்டு பிளேஸ் பார்க்க போனோம்ல, ரேஞ்சருங்களை நம்ம கூட அலோவ் பண்ணாமல் இருந்தாங்கல்ல. ஸோ அது என்னன்னா, அங்கிட்டு வேற எங்கேயும் போக முடியாதான். அதான் டெட் எண்டாக அந்த இடம். அங்கே சின்ன கலர் அணை இருக்கான். அந்த அணையில் வந்து செம்ம தண்ணி போகிறதுனால தான் நம்மளை அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஒரு இது தண்ணி இப்போ ஃபாஸ்ட்டாக போகிற இடம் காமிச்சிருக்கோம்ல, அந்த தண்ணி அங்கேருந்து தான் வருதான். அதனால தான் நம்மளை அலோவ் பண்ணலையாம். இது பஸ்ஸு மட்டும் எப்படி அலோவ் பண்ணால் நான் கேட்டேன். அது பஸ் வந்து அங்கே போயிட்டு திரும்பி வந்துருமா. நான் ரூட்டு பஸ் பொள்ளாச்சின்னு போடுறதுனால அப்படியே பொள்ளாச்சி போக முடியும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் அது இல்லை, ரிட்டன் போயிட்டு அங்கே போய் மக்களை விட்டுட்டு திருப்பி அதே வழியில் தான் வருமா. டூரிஸ்ட்டுக்கு மட்டும் போய் அலோவ் பண்ணலாம் அங்கே. ஆனால் தண்ணி இங்கேயே எப்படி வருதுன்னா அங்கே எப்படி வருதுன்னு இப்போ தான் யோசிச்சு பார்க்குறேன். அந்த டேம் வந்து என்ன ப்ளஸ்னால், அந்த மலைகளில் பெய்கிற எல்லா தண்ணியும் அந்த டேமுக்கு தான் வருமா. அந்த டேம்லேருந்து 6 மாதம் தமிழ்நாட்டுக்கும் 6 மாதம் கேரளாவுக்கும் பிரித்து விடுவாங்களாமா. ஸோ அதுதான் நமக்கு தாண்டி நிறையா இதில் அணைக்கெல்லாம் வருது. நம்ம நிறைய ஊருக்குள்ள உள்ள இதுக்கெல்லாம் வந்துட்டுருக்கு கண்டினியூவாக அங்கேருந்து. இந்த போது பாருங்கள் அந்த தண்ணி எவ்வளோ தண்ணி காய்ஸ். ஆனால் நீங்கள் அங்கே வந்தது நீங்கள் பார்க்கணுமே. அந்த கனல்லேருந்து அந்த டனலில் அவ்வளோ தண்ணி வருதுங்க. அங்கேருந்து வர டனல் இது வரைக்கும் வருதாங்க. இங்கேருந்து தான் ஆற்றுக்குள்ளே அப்படியே கலக்குதான். ஸோ அதனால தான் அவ்வளோ ஃபோர்ஸாக வருது தண்ணி. அப்போ பாருங்கள், இங்கேயே இவ்வளோ வந்துருக்கு. சின்ன கலர்லாம் போயிருந்தாங்க, செம்மையாக இருந்திருக்கும் போல். ஆனால் அலோவ் பண்ணல. சரி விடுங்க. ஸோ இங்கேருந்து பாலாஜின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டருங்க. அடுத்து அதை போய் பார்ப்போம். இது பாருங்க, ஃபுல்லாக தண்ணி தேங்கி நிற்கிது. ஆனால் மழை டைமில் வால்பாறை தாங்க. அது சத்தியமாக வேறு சான்ஸே இல்லை. 7th ஹெவன் தாங்க. எங்கே பார்த்தாலும் ஹெவனாக தான் இருக்குது. இங்கே பார்க்குறதுக்கு பிளேஸ் அதிகமாக இல்லைன்னு சொன்னாலும் இருக்கிற நல்ல பிளேஸுமே எல்லாமே ஒர்த்தாக தான் இருக்குது. அந்த ஒரு டனலுக்கே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ ஸ்பீடு தண்ணி. ஐயோயோ, அவ்வளோதான் சிக்குனா அவ்வளோதான் சின்ன பண்ண ஆடுவாங்கன்ற மாதிரி போயிட்டுருக்கு தண்ணி. கடவுள் பிடிக்கிற கோபுரக்கு எதாவது ஆகாமல் இருக்கணும். அது வேறு ஒன்று போதும். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 மணி ஆகுதுங்க. எப்படினாலும் 12 மணிக்குள்ளே நாங்கள் பார்த்துருவோம் போல இருக்குது. ஆக்சுவலாக நான் அவர் வச்சுருந்த சூப்பர், இது எந்த ரூட்டுன்னு தெரில. இதை தான் இருக்கும், நேராக போகுது, பார்ப்போம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து என்ன பிளான் வச்சுருந்தோன்னா, சென்னையிலேருந்து கிளம்பும் போது என்ன பிளான் பண்ணோன்னா, ஒரு நைட்டு வந்து அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே காலைல எல்லா திங்ஸையும் பேக் பண்ணி செக் அவுட் பண்ணிக்கிட்டு வால்பாறையை சுற்றி பார்த்துட்டு மதியம்லாம் நம்ம அதிரப்பள்ளி போயிடலாம். அதிரப்பள்ளி போய் ஈவினிங் பார்த்துட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே கேரளாவுக்கு போயிடலாம். இதுதான் பிளான் என்னோடது. பட் ப்ரோ தான் சொன்னாப்புல மழை பெய்யுது, ஒரே டைம் அங்கேயே ஸ்டே பண்ணுறது பெஸ்ட்டு ப்ரோன்னாரு. சரி ஓகேன்ட்டு 2 நைட்ஸ் வந்து வால்பாறையிலே ஸ்டே பண்ண போகிறோம். இன்றைக்கி நைட்டு வால்பாறையில் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் 6 மணிக்கெலாம் எழுந்து 7 மணிக்கெலாம் கிளம்பி அதிரப்பள்ளி போயிடலான்ட்டுங்க பிளானு. முன்னாடியே போய்ட்டு ஓப்பன் பண்ணும்போதே அதிரப்பள்ளி போய் பார்த்துட்டு, ஏன்னா கூட்டமும் இருக்காது, அழகாக பார்த்துட்டு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டோங்க. நெக்ஸ்ட்டு மூணார் போகிறோம். ஆனால் மூணாரில் எங்கே போகிறோன்னு இன்னும் பிளான் பண்ணல. பண்ணுவோம். ஒரு மாதிரி பிளானாக வச்சுருந்தா அங்கே தான் போகணுன்ற மாதிரி இருக்கும். அது தேவையில்லை. எங்கே போகணுன்னு தெரியலனா எங்கே வேணால் போகலாம், சரியா? ஸோ போவோம் அப்படியே. கொஞ்சம் தண்ணி வந்தாலும் நல்லா வருது. போ ப்ரோ. ஐயோ போடுங்க ஃபாகு. வந்ததுக்கு கடைசியில் ஃபாகு போட்டேன். ஃபாகு ஐயோ எப்படி இருக்கு பாருங்க அந்த ரோடு. மிஸ்ட்டுங்க ஃபுல்லாக. ஸோ காய்ஸ் இங்கே பாருங்கள் ரோட்டை. நல்ல வேலை நான் கூட யோசிச்சுட்டு வந்தேன். வேறு ரோட்டில் மிஸ்டாக இருக்குது. வேற லெவல். நான் நேற்றுலேருந்து வேற லெவல் இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனால் அந்த அளவுக்கு இருக்குதுங்க. இந்த சமத்துக்கு வேணா எப்பா பாலாஜி கோவிலுக்கிட்ட அப்படி போட்டு போவோம். வராத்துல சம பாகு. என்ன இருக்குன்னு தெரியல, போய் பார்ப்போம். இந்த டெம்பிளுக்கு நான் வரதை விட இந்த மாதிரி ரோட்டில் வரதான் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஃபாகாக இருக்குது ரோடு ஃபுல்லாக, மிஸ்ட் இருக்குது. இங்கே பாருங்கள் ஆஃப் ரோடிங்க. கோ வண்டியில் வேறு இது
ஆக்கம் சேவை கொஞ்சம் இருக்குது. ஃப்ரண்ட்டு ஃபோருக்கு வேறு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, ஆயில் லீக் ஆகிட்டு இருக்கு. இந்த வண்டியில் ஓட்டினாருன்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் பொறுமையாக வர சொல்லியிருக்காங்க அவரை. காய்ஸ் ஃபுல்லாக பாறை, கொஞ்சம் சேஃப்டியாக தான் ஏறும் போல இருக்குது. ஃபஸ்ட்டு வீட்டில் தான் ஏற்றிட்டுருக்கேன். பாருங்க இங்கேயும் பார்க்க வியூவு. ஃபுல்லாக ஃபாகாக இருக்குங்க. இது ரொம்ப சென்ட்ல ரோடு. காய்ஸ் சத்தியமாக பால்பாறை வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. பாலாஜி கோயில் கண்டிப்பாக வந்துருங்க. நீங்கள் மழை டைம் வந்தீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு. இது மாதிரி ரோடுஸ்லாம் ஃபாகாக இருக்கும், ஃபுல்லாக மிஸ்ட்டு தான், அழகாக போகலாம். கண்டிங்களா போங்க ப்ரோ, பார்த்து சேஃபா. ரோடு தரமாக இருக்குது. நீங்கள் 360 ஷாட் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு சில்லி ஃபாக் இருக்குது, எனக்கு முன்னாடி ஃபாகாக தான் இருக்குது. ரோடு அதுக்கு மேலே இருக்குது. போடுங்க காய். வண்டி இங்கே போடணுமா? இதில் போய் ரைட்டா? ஓகே ஓகே. வண்டி அந்தளவுக்கு இருக்கா? வண்டி போகாத அளவுக்கு இருக்கா? ரைஸ் அங்கே இருக்கான், போய் பார்ப்போம். ஸோ காய்ஸ் ட்ரக் பண்ணி வந்ததுக்கு ஒத்துங்க. பார்த்தீங்களா, கோயிலை பார்க்க கண்டிப்பாக நாங்கள் வரல. ஸோ ஃபாகு பார்த்தீங்களா, ஃப்ரண்ட்டில் பேக்கில் எங்கே பார்த்தாலும் ஃபாகு தான். நாங்கள் ஃபாகுக்குள்ளே தான் நடந்தே போயிட்டுருக்கோம். செம்மையாக இருக்குது இந்த லொக்கேஷன். செம்மையாக இருக்குல்ல? ஓகே, கண்டிப்பாக வால்பாறை வந்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் வாங்க. பட் ஆனால் ஃபாகியாக உள்ள டைமில் வாங்க, அது ரொம்பவே நல்லாயிருக்கும். மழை பெஞ்சு ஃபாகியாக மிஸ்ட்டு ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வாங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். வெயில் அடிக்கும்போது இன்னும் கண்டிப்பாக அது ஒர்த்து இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ கோயிலுக்கு போகிறவங்க யாருன்னா வந்துட்டு போங்க, ப்ராப்ளமே இல்லை. ஓகே, உங்கள் வீட்டு புது ஆளுக்குன்னா யாருக்கு? தளபதிக்கா? கண்டிப்பாக போடுங்க, கண்டிப்பாண்ணே. கரெக்டுண்ணே, நமக்கு ஒரு அறிவை பயன்படுத்தணும். சூப்பர்ண்ணே. முடிஞ்சது. ஆமாண்ணே, இது உங்களுடைய ஜெனரேஷன் வந்து நல்லா இருக்கணும்னா நமக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு தான் போட முடியும். கண்டிப்பாக. அமுக டுமுகள் அமால் டுமால், அமுக டுமுகள் அமால் டுமால், அமுக டுமுகள் அமால் டுமால்.